Hi friends, அனைவருக்கும் வணக்கம். This is Reshmi here. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா about courageous decision making. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஒரு கட்டத்துல courageous decision மேக் பண்றதுக்கு உண்டான சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். பிகாஸ் எல்லாருக்குமே ஒரே இதுல சிச்சுவேஷன்ல இருக்கிறது பிடிக்காது. எல்லாருக்குமே தன்னோட வாழ்க்கையில முன்னேறது எல்லாருக்குமே பிடிச்சமான விஷயமா இருக்கும். இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கதையா இருக்கும். பட் ஷார்ட் ஸ்டோரிக்குள்ள போலாம் வாங்க. கண்டிப்பா ஒரு பட்டுப்பூச்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு பட்டாம்பூச்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புழுவாக தான் இருக்கும். அப்போது அதுக்கு தெரிஞ்ச சர்க்கம்டன்ஸில் அந்த புழுக்கள் கூடவே ஒன்றா சேர்ந்து அது ஊர்ந்துட்டு இருக்கும். அப்போ என்ன நினைக்கும்னா அது கூட இருக்க புழுக்களே அதை நக்கல் செய்யலாம், கேலி செய்யலாம், இப்படி ரொம்ப பெருத்து போயிருக்குன்னு அதில் இருக்க புழுக்களே அதை இது பண்ணலாம். ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அருவறுப்பு தக்கதாக அதை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்குமே என்னன்னா வானத்து மேலே பறவை எல்லாம் பறக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக சிறகடிச்சு பறக்கணும்ட்டு ஆசை இருந்தது. அதே மாதிரி இந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஒரு மரத்து மேலே ஏறி கொஞ்சம் ஹைட்டில் போயிட்டு அந்த இலைகளில் பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு தன்னோட கம்னாலேயே அந்த இலையில ஒரு கூடு கட்டும் இல்லையா, அந்த மாதிரி கட்டிட்டு கொஞ்ச நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணுச்சு வெளி உலகத்தை பார்க்காம. அப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு அழகான ரொம்ப பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளையாக மாறுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்கவங்களை போய் பார்க்கும்போது அவங்க சேம் அதே மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க அதுக்கு உண்டான முயற்சி எதுவுமே எடுக்கல. இது முயற்சி எடுத்து ஒரு பட்டாம்பூச்சியாக மாறும்போது இதோட லைஃப்ல ஒரு கலர்ஃபுல் மாறுதுன்னு பார்த்தீங்களா. அப்போ அதே கூட்டத்தில் இருந்தவங்க அது புழுவாக இருக்கும் போதும் அதை ஏசினாங்க. இப்போ அது அழகாக பட்டாம்பூச்சியாக மாறி இருக்கும் போதும் இவன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர பட் அதை எதுவுமே இது பண்ணலை, நல்லதாக எதுவுமே பேசலை. கண்டிப்பாக நம்ம எல்லா வாழ்க்கையிலுமே ஒரு கரேஜியஸ் டிசிஷன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எடுத்துருப்போம். இதே மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் கான்டாக்ட் லீடர் ரேஷ்மி 9176040751 ஹெல்த் அண்ட் வெல்த் கன்சல்டன்ட். கண்டிப்பா மாற்றம் என்ற ஒன்று பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில மாற்றன்ற ஒன்று யார் விரும்புகிறாங்களோ தன்னோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி தன்னிடம் தான் இருக்கு. ஸோ மாற்றத்தை விரும்பினா நீங்களுமே ஒரு சில சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். சைனிங் ஆஃப் பை ரேஷ்மி. கேட்ச் யூ லேட்டர்.